என்றால் அணைத்தல் என்று அர்த்தம். இந்த ஆபகுக் என்கிற பெயர் வேத புஸ்தகத்தில் வேறெங்கும் வரவில்லை. ராகத் தலைவன் என்ற ஆபகுக் 3:19 குறிப்பிட்டுள்ளதால் இவர் எருசலேமில் உள்ள லேவி கோத்திரத்தின் சங்கீதக்காரனாக இருந்திருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இவர் மற்ற பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை போல் இல்லாமல் தன் காலத்தில் இருந்த ராஜாக்களை குறிப்பிட்டு தீர்க்க தரிசனங்களை உரைக்காததால் ஆபகுக்கின் தீர்க்க தரிசனங்களுக்கான காலம் குறிக்கப்பட முடியவில்லை. யூதா தேசத்திற்கு எதிரான தமது நியாய தீர்ப்பை வழங்கும்படிக்கு பாபிலோனியரை கல்தேயரை கருவியாக தேவன் பயன்படுத்துவதை எண்ணி ஆபகுக் திகைப்படைவதிலிருந்து அக்காலத்தில் பாபிலோன் உலக வல்லரசு நாடாக இருந்தது என்றும் அந்த நாட்டினால் யூதா முறியடிக்கப்படுவது சமீபமாக இருந்தது என்றும் அறிந்து கொள்கின்றோம். கிமு 605 கார்கேமிஷ் என்கிற போரில் பாபிலோனிய ஆதிக்கத்தின் விரிவை எதிர்த்த வல்லமையான நாடாகிய எகிப்தை நேபுகாத்நேச்சார் தோற்கடித்தான். ஆபகுக்கின் தீர்க்க தரிசனம் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமின் ஆரம்ப காலத்தில் கிமு 606 அல்லது 605 இருந்திருக்கும் என்று கணிக்கப்படுகின்றது. உலக வல்லரசு நாடாக பாபிலோன் உயர்ந்ததின் விளைவுகள் கர்த்தரை விட்டு விலகின யூதாவுக்கு கேடுகளை கொண்டு வருவதாக இருந்தன. எகிப்திலிருந்து திரும்பிச்சார் யூதா தேசத்தின் மேல் படையெடுத்து பலரை சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். யூதாவை காட்டிலும் துன்மார்க்கமான நகரத்தை தமது நியாய தீர்ப்பின் கருவியாக தேவன் எவ்வாறு பயன்படுத்த முடியும்? அதற்கு பதில் பாபிலோனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். குறிப்பாக இந்த பதிலின் முன்னுரை பாபிலோனின் பாவங்கள், பாபிலோன் மேல் வரிசையாக வரப்போகும் 5 துன்பங்கள் மற்றும் அகில உலகத்திற்கும் உரிய கர்த்தர் பற்றி விளக்குகின்றது. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், பந்தையிலே ஆடுகளின்றி போனாலும், தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவர் கொடுக்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா? பெரிய கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாங்க, என் மேல அந்த ஆவியானவர் இருந்தே நான் நடத்தணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்பது தேவனுடைய வல்லமையின் ஆவியானவர். அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்ணும்போது இயேசு எப்போது நம்மோடு இருப்பதை உணர முடியும். அவர் அழகாய் நம்ம நடத்துவார். அப்போ நீங்க கேட்டா அந்த அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை தருவார். நன்மையான ஈவுகளை உங்களுக்கு தருவார். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும்ப்பா, ஆண்டவர் செய்வார். எங்களுக்கு சொந்த வீடுல ஒரு வீடு வேணும்ப்பா, ஆண்டவர் தருவார். எங்களுக்கு குழந்தை இல்லை, இந்த நன்மையை தாங்க. எந்த நன்மையா இருந்தாலும் இயேசுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு பாருங்க, கட்டாயம் அதை உங்களுக்கு தருவார். இவ்வளவு அற்புதமான ஒரு தகப்பன், என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற நல்ல தகப்பன் அவர்.